வணக்கம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் விலாகு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஃபோட்டோஷூட். எப்படி இந்த ஃபோட்டோஷூட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். சத்யா ப்ரோ வந்து பாண்டியம்மான்னு வந்தப்போ சூப்பரான பண்ணார். இப்போ புதுசாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. மேக்கப்போட நீங்கள் பாருங்களேன். ஹலோ மேடம். Hello. Hi. How are you? Yeah, fine. Are you from? Yeah, I'm from US. US means sorry. US means Usalampetti. Oh, that's so nice. So Yeah, happy yes. to meet you. Yeah, Hi. let me சும்மா tell. சொன்னேன். லைட்டா ஒரு ஃபாரின் ஹேட் ஷூட் லெவலுக்கு நான் போயிட்டு வந்தேன். Oh, மைக் மாட்டியா? மைக் கொடுக்கல எனக்கு. மைக்கே தரல பாஸ். வச்சுக்கோ. சூப்பர். மையே கொடுத்துட்டேன், மைக் கொடுக்கணும். ஆஹா. சோ இன்னைக்கு வந்து நீ நல்லா இருக்காமா? நீட்டா இருக்கா? சூப்பர். எப்போ தெரியுமா பிளான் பண்ணாங்க சத்யானா? நேற்று நைட்டு 8 மணிக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ சத்யானோட ஷூட் எப்பயுமே அப்படி தான் பரபரப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சத்யானா போய் சொல்லிட்டு நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து ஒரு லக்கி சாம்னா அது வந்து சத்யானா. ஏன்னா ஆஃப்டர் பிகிலுக்கு அப்புறம் இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கலாம்ப்பா, இந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு வந்து வெஸ்டர்னைஸ்டு இருக்குது, ஒரு சூப்பராக ஒரு டோன் கொண்டு வரலாம், கருப்பாக இருந்தாலும் அந்த ஒரு கலர் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணது வந்து சத்யானா தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஷூட்கள் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த சத்யானா ஃபீல் வரல. திருப்பி லாங் பேக் அப்புறம் இன்னைக்கு அந்த ஃபீல் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அண்ணனை இப்போ நான் கூப்பிட போகிறேன். வாங்க சத்யானா, வானே இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நாங்கள். ஸோ எப்படி தோணுச்சு? இல்லை என்னன்னா, அந்த பாப்பா மாதிரி ஆளுங்க வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க. எனக்கு க்ளோஸ்அப்ஸில் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஆல்ரெடி இது முன்னாடியே பிளான் பண்ணோம். இப்போ திடீர்னு ஸ்டுடியோ அவைலபிளாக இருந்தது. சரி நாளைக்கு சிஸ்டர்கிட்ட கேட்டு அவைலபிளாக இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. எஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ எலிகண்ட்டாக ரொம்ப சூப்பராக. ஏன்னா அண்ணா வந்து மினிமலாக தான் ஒர்க் பண்ணுவார். ஆனால் அதில் ஒரு மெஜஸ்டிக் தெரியும் அவர்கிட்ட எப்பயுமே. அது ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 2019 அது 6 வருஷம் ஆயிடுச்சா? 7 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு பாப்பாவுக்கு மறுபடியும் ஒன்று ஷூட் பண்ணணும்னு ஆசை. எனக்கு க்ளோஸ் அப் பண்ணணும். அப்பா சொல்லிக்காரு, இது உனக்கே சொல்லலை, அப்பாட உனக்கு அப்பா என்கிட்ட சொன்னேன்னா, தம்பி பாப்பா வந்து கலையான மூஞ்சி தம்பி, இந்த புடவை ஷூட் பண்ணல. ஆக்சுவலாக எல்லாம் இதுதான் ட்ரெண்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சது, ஒயிட் சாரியில் ஒரு சைட் ப்ரொஃபைலில் இதுதான். அப்போ அண்ணா என்ன புதுசாக ஆமாம் தம்பி இதுதான் எனக்கு, அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு சொன்னது. இந்த ப்ரொஃபைலில் ரொம்ப அழகாக இருக்கா, லட்சமாக இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பாயிண்ட்டு தான் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ்அப்ஸ் எடுக்கிற காரணமே அந்த ஒரு பாயிண்ட் தான். அதனால் சந்தோஷம். அப்பா தான் இதை சொல்லி ஒன்று பண்ண வச்சுருக்காரு நினச்சிக்க. கண்டிப்பாக தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஏன்னா எப்பயுமே நான் ஒரு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து வெஸ்டர்ன் வேர் போட மாட்டேன்னா அதை உடச்சது வந்து சத்யானா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட் போட மாட்டேன்னா அதை உடச்சது இவர் தான். பட் ஆனால் இப்போ வந்து க்ளோஸ்அப்ஸில் டைட்டு வந்து நம்ம ஒரு அழகாக இந்த ஹிமாலயா ஆடு, கார்னியர் ஆடு மாதிரிலாம் நம்ம இருக்கலான்னு வந்து அதையும் பிரேக் பண்ணி உன்னால் முடியும்டா அப்படியும் வந்து இன்னொரு டோன் காமிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பிரேக் கொடுத்து சத்யானா கண்டிப்பாக டச் அவுட். இதுக்கப்புறம் எல்லாமே பீக் 2 பேருக்கு இருக்கணும் அப்படின்றது நான் வேண்டேன். நல்லதே நடக்கும். இதில் மேக்கப்லாம் போட சொன்னால் போட மாட்டான். கலர் மேட்சாக என்ன இருக்கோ அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரை நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா நான் வேறு லுக்கு ஒன்று வச்சு இந்த ஹேர் லுக்கை அடுத்து தான் பண்ண போகிறோம். அது இவங்க கூட யோசிச்சாங்க, சிஸ்டர் கூட பண்ணலாமா, இவர் தலைவன் தான் பண்ணுவோம் பிரதர், இதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன், பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அது உனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், உடனே உனக்கு வந்து சூப்பராக அமையும்னு சொன்னேன். ஏன்னா இவங்க வந்து இன்னும் பப்ளியான ஒரு கேரக்டராக பண்ண போகிறாங்க. சினிமா வந்து இவங்களுக்கு நிறைய காமெடி நிறைய ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஹேர் பண்ணும்போது அதுவே ஒரு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அந்த கேரக்டருக்கு. ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாலும், நிறைய உறவுகள் இந்த சினிமாவில் சம்பாதிச்சாலும் நண்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. உறவினராக இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து சத்யா. எங்களுக்கும் நினைச்சு இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப என்ன லைஃப்ல அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்றேன்றது நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு ஒரு நபர். ஸோ அதனால சந்திக்கிறது எப்பயோ இருந்தாலும் அடிக்கடி ஃபோனில். ஆமாம். அண்ட் அப்பாவோட கடைசி ஷூட் பண்ணதும் சத்யானா தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷூட் பண்ணலை. பட் ஆனால் அந்த ஷூட் வந்து என்னோட ஃபேவரட் ஷூட். அப்பா வந்து ஒரு ரகடாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த ஆஜா ராஜா சாங்லாம் இப்போ போட்டாங்களே அந்த சாங் அப்பா இருந்துச்சுன்னா நான் அப்பாவுக்கு அது போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக காமிச்சிருப்பார் அண்ணா. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டிப்பா போய் நீங்க போய் அடுத்த லுக்கு ரெடி ஆகும். அந்த லுக்கு வந்து பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுத்து ஏன்னா அப்பதான் தைரியமா பண்ணுவாங்க. இல்லாட்டா நல்லா இருக்குமானே இது வருமானே அப்படின்ட்டு. அண்ணா சாங் ப்ளே பண்ணிக்குவோம். 2 மைக் வந்துருக்கு.
நீங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ராப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கை வைக்கலாம், இது சாஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டியாக செம்மையாக இருக்குது. ரைட், சூப்பர்மா, அதுதான் அதை ஒரு ப்ராப்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க. எஸ், இப்போ என்ன வந்து இவ்வளோ அழகாக ரெடி பண்ண 2 நபர்களை காமிக்க போகிறேன். ஸோ எஸ், இவங்க தான் ஹேர் பண்ணுறாங்க. அக்கா, நீங்கள் யாருன்னு உங்களை இன்ட்ரோ சொல்லுங்கள். ஹாய், நான் பிரியா. கேட்காது, மைக் இங்கே இருக்குது. சத்தமா, சாரி, சத்தமா. நான் பிரியா. ஓ சூப்பர். பிரியா, என் பேர் பிரியா. நான் ஹேர் பண்ணியிருக்கேன். எனக்கு எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். Super. மேக்கப், ஹேர் எல்லாமே பண்ணுவேன். டன் உங்கள் பேருக்கா? நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஹாய், என் பேர் வந்து ராஜலக்ஷ்மி. நான் வந்து 2018லேருந்தே மேக்கப் ஃபீல்டில் இருக்கேன். அண்ட் நிறைய ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன், செலிபிரிட்டி ஷூட். இந்த செலிபிரிட்டி ஷூட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப டிரான்சிஷன் லுக்ஸ் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இந்த லுக்கை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க மேம் பற்றி. நிச்சயமா எனக்கு நல்ல ரீச் இருக்கும். தேங்க்யூ. அண்ட் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அவங்க மேக்கப் பண்ணிட்டு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஐயோ, இதெல்லாம் போட்டாரு. குழந்தைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போர்டு எடிட் பண்ணாம. அதனால வந்து இவங்க வந்து 2 ஒர்க்கை சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒரு மேக்கப் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ 2 உமனுக்குமே ஒரு நல்ல குட்டோஸ். பெரிய பசங்களா? நான் நினைச்சேன் உங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் எத்தனை படிக்கிறாங்க பசங்க? என் பையன் 10th எழுதியிருக்கான், பொண்ணு 5th படிக்கிறான். ஓ, அவ்வளோ பெரிய பசங்க அவங்களுக்கு. பட் டு பி ஹானஸ்ட் 2 பேருக்குமே குட்டோஸ். ஏன்னா வந்து சூப்பராக ஒரு அழகான லுக் முடிச்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் லுக் 2க்கு சேஞ்ச் ஆக போகிறோம். ஒன்றும் இல்லை, ஹேரை தான் மாற்ற போகிறோம். இந்த ஹேரை எப்படி மாற்றிட்டு வரேன்னு பாருங்க. ஏதோ பெரிய ஆல்ட்ரே பண்ணி வராங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ஒன்று காட்டி வந்தால் பரவாயில்ல. வாங்க. ஆடடா, சூப்பர் சூப்பர், வெரி குட். வேற லெவல். இவ்வளோதான் பார்த்தீங்களா? இவ்வளோதான் ரியாக்ஷன். அவங்க ரியாக்ஷன் கேட்டீங்கன்னா இவ்வளோதான் ரியாக்ஷன் ஒரு இதுக்கு மேலே வராது. இன்னும் நாங்கள் நிறைய இல்லை, வேற லெவல் சூப்பர் சொன்னேன். நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நான் நிறைய தடவை சொன்னேன். அவளுக்கு அந்த வெஸ்டோ இந்தியன்ஸ் அந்த லுக் இருக்கும். லுக் நல்லா இருக்குன்னு. ஆமாம், அதாவது அதான். ஸோ அந்த லுக் வந்து இவளுக்கு ஈஸி அடாப்ட் ஆகும். நான் சொல்லுவேன், ஃபங்கியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்ன்ட்டு. சூப்பராக இருக்குது, டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகுது. ஃபோட்டோவில் என்ன பார்க்கும்போது சூப்பராக வரும். ஆமாம், அடடா. எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour ஆல்மோஸ்ட். சூப்பர் சூப்பர். ஏன்னா 4:30க்குள்ளே போனோம். இப்போ டைம் என்ன? 6 ஆக போகுது. 1.5 hours. சூப்பர் சூப்பராக பண்ணிக்கங்க மேம். பாவம், கை வலிக்க பண்ணியிருக்காங்க. இன்னும் பஃபி பண்ண முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, இது பண்ணிட்டு இதுல டைட் எடுத்துக்கோங்க, பிரிச்சா திருப்பி இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியாதுன்றாங்க. கொஞ்சம் கூட பண்ணால் வராதா? இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்ட் பிரித்து காமிக்கிறேன். காதல் யாரை வருகிறாரமோ. தெரிஞ்சு போச்சு. என்ன மண்டே மேலே நூடுல்ஸ் மண்டன் ஓட்ட போறீங்க? என்ன தெரிஞ்சு போச்சு. மேக்கப் போட்டது அந்த அக்கா. சூப்பராக இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்காரணும். ஓகே, ஆஹா, நைஸ். காட்டுங்க. இந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. செட்டில்டாக நீட்டாக செம்மையாக கழிச்சு ஒரு நல்ல ஃபோட்டோஷூட் பண்ண ஹாப்பினஸோடு இருக்கேன். தேங்க்யூ டு சத்யா அண்ணா, ஒரு அழகான டீம் கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு பண்ணும்போது ராதிகா அக்கா ஃபோட்டோகிராஃபர், அவந்திகா அக்கா தான் ஃபோட்டோகிராஃபர், சத்யா அண்ணா வந்து காஸ்டியூம் டிசைனிங். அது ஒரு சூப்பரான டீமு. இப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அக்கா வந்து இன்டர்நேஷ்னல் ஷூட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீம் வந்து சூப்பர் சக்ஸஸ் ஆகணும். ஆக்சுவலி உண்மையாலுமே அதில் பண்ண எல்லாருமே இப்போ டாப் மோஸ்ட். அவங்க ராதிகா ஆண்டி அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல டீம் எங்களுக்கு. இந்தியா ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன
ஸோ எஸ் இன்னையோட ஷூட் வந்து சிறப்பாக தரமாக முடிஞ்சிச்சு. எனக்கே வந்து இதோட அவுட் எப்போ வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய டீமு. ஸோ அவர் தான் ஃபோட்டோகிராஃபர் நரேனண்ணா, சத்யாண்ணா அண்ட் வந்து அக்கா ஹேர் பண்ணாங்க, அக்கா மேக்கப் பண்ணாங்க. ஸோ வந்து சூப்பராக இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஆனால் எப்போ ஃபோட்டோ வரும்னு ஆர்வமாக இருக்கேன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுத்துருக்கேன்னா ஆமாம் அண்ணாவோட சொல்லிட்டாரு உன் பர்த்டே கிஃப்ட் இது, அதனால் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக நீ போஸ்ட் போடுற அப்படின்னாங்க. ஸோ அந்த லுக்கை பிரேக் பண்ணி இதுக்கப்புறம் இந்த லுக் வரணும், அதுதான் என்னோட ஆசை. பட் ஆனால் ஃபார் எவர் அது வந்து என்னோட ஃபேவரட் லுக் சத்யானாவோடது. ஸோ செகண்ட் ஃபேவரட் லுக் வந்து இதாகிடுச்சு. ஸோ இனி வந்து ஷூட் சூப்பராக முடிச்சிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட வீட்டில் எனி ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஏதாவது அக்கேஷன் இல்லை இந்த மாதிரி ஒரு கேண்டிட் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னா ஸ்டூடியோ வந்து கவலையே படாதீங்க. இங்கே சத்யானா ஸ்டுடியோ இருக்குது, என்ஜே ஸ்டுடியோஸ் இருக்குது, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஹேர் அக்கா இருக்காங்க, இவங்களும் மேக்கப் பண்ணுவாங்க, அண்ணா பக்காவாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அனைத்து சுபகாரியங்களுக்கும் எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஜிட்டல் ஈவெண்ட் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லா சுபகாரியங்களுக்கும் நாங்கள் 5 பேர் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்து முடிச்சிடும். ஓகேங்களா? பாய்.